ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பு டேஸ்ட்டில் சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு 4 விசில் வர விட்டுக்கோங்க. அடுத்து குழம்புக்கான மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அடுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா குழவை வதக்கிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு 4-5 முந்திரி சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, பாதி வெங்காயம், பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வேக வச்ச சுண்டலை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மறுபடியும் 4 விசில் வர விட்டு இறக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.